இடியாப்பம் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு அதில் 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதி வந்துட்டுருக்கு. இந்த கப்பில் 2 கப் மாவு போட போகிறேன். மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி விடணும். கட்டியானாலும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் நம்ம கிளறும் போது எல்லாம் கரைஞ்சிரும். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மாவு கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம். மாவை நல்லா கிளறி விட்டு கை பொறுக்கிற சூடான உடனே சேவநாழியில் போட்டு புழிஞ்சிக்கலாம். நான் இந்த சேவநாழி யூஸ் பண்ணுறேன். இதில் லேசாக எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் உள்ள. இப்போது மாவை எடுத்து போட்டு புழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு ஆவியில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இட்லி பாத்திரத்தில் தண்ணி காஞ்சிட்ருக்கு. கொதி வரப்போகுது. இப்போது பிழிஞ்சு வச்சுருக்கிற தட்டை உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். 4 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது இறக்கிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பிழிஞ்சு வேக வச்சுக்கலாம். பூ போல் சாஃப்டான இடியாப்பம் தயார். இதை நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால் சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம். லெமன் சேவை மாதிரி தாளித்து சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.